இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. ஓஹோ, ஆஃபீஸ் இல்லையா? புரியடிக்கிறது யாரும் மண்டை ஓடுறாங்க. எப்படி ஆட்டுறீங்க? என்னாலே அடிக்க மாட்டாங்க உங்களுக்கு. அதான் சொல்றேன், இது கண்ணை வேற கட்டி விட்டுருங்க. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட ஐயோ, என்னையா ஆளு மட்டும் சுத்துற கம்பு சுத்த மாட்டேங்குது. ராஸ்டர் சுத்துவார்னு மட்டும் தான் எவன்டா அவன் கீழே இருக்கிறவன்? ஐயோ ஓடிடுங்க. சாமி பீஸ் ஆகிட்டு இருக்கேன். ஐயோ தலையில அடிச்சிருக்கு. அதான் நடக்குது. காமெடியா இருக்கும். ஐயோ எனக்கு அடிச்சு ஆனா இது கிராமத்துலாம் ஒரு வாட்டி ஓங்கிட்டா அவுட். இத்தனை வாட்டிலாம் அடிக்க வர மாட்டாங்க. ஓ மெதுவா சைக்கிள் ஓட்டுறது. இது ரேஸே நடக்கும். இது என்னப்பா பண்ற? பேலன்ஸ் பண்றாரு. பேலன்ஸ் பண்ணி பழகிட்டாரு போல இருக்கு. நிக்கிறானா? எங்க நிக்கிறான்? அண்ணே அதே இடத்துல நிக்கிறானா அவன்? அரபாலால ஏறனா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்னு எதை பிடிக்காம வருவாரே. கையில போமா. இலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ பயங்கர பேலன்ஸ் பண்றாரு. காம்ஸ்டா பாவி பயங்கரமான ஆளா. என்னடா? இதுக்கு ஒரு ரெப்பரி வேற போடா. எல்லாரும் மேலேயும் சுத்திட்டு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க பேர் சுத்தியா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். பயங்கரம் சுத்தம். அது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமா தலை சுத்தாங்க. அது கஷ்டம். ஒண்ணு என்னடா டெட் பாடி மாதிரி கிடக்குறானுங்க. எப்படி போற நேரா போய் என்னது அப்படியே போ. பாலை குடிச்சிட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்க. இதோ வர்றேன். ஓ இதுக்குள்ள போடணுமா? இது ஈஸி தான். ஓ அந்த கயிறை தாண்டி வரக்கூடாதா? ஐயோ, ஆனா இதெல்லாம் கஷ்டம் தான். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? எங்க இருக்குன்னு தெரியாது. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் ரெடி சொன்ன ஓ டபுள் இது. டைமிங்ல ஓடலனா எல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலே ஓடுவாங்க. ஓட்டான்ல எல்லாரும். ஏஹே ஆஹா மாட்டிட்டான்டா. குட்டி பையன் அங்க பேரு அவன். ஆமாயா, அவனுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். வந்துட்டாயா ஒருத்தன் மாட்டிட்டான். பேஸ்டா என்னது கப்பா லெமன். இவங்க வாங்கணுமா? என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லிங் ஆட்டம்னே. ஸ்பூன்லிங்க. ஆமா, என் வயல்ல ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சிட்டேன். இதோ வந்துட்டேன். ஓ வழுக்குறதா? என்னது தண்ணி நிரப்புறது? இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சோப்பு தண்ணி ஊத்திப்பாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? என்னன்னா நிக்க கூட முடியாது. ஓ மியூசிக் வச்சாரு. சண்டையே நடக்கும். இதுதான் வேற உடச்சுட்டாங்களா? இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, இன்னொரு ரவுண்ட் போலாமா? நான் சொல்றேன். அடுத்தபடியாக உரி அடிக்கிறது பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சுத்துவாங்க. புலிபாண்டி அவர்கள்
சிலம்பாட்ட வீரரும் கூட அந்த புலி இப்பொழுது ஐயோ ஐயோ ஓடுதெல்லாம். இப்படிதான் வருவாங்க நிறைய பேரு. என்ன என்னங்கடா ஓடுவாங்க, பாட்டு போட்டு விட்டுருவாங்க, கேட்காது உங்க கத்துறதும். என்னங்கடா எங்களெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா பயங்கர சவுண்ட் வச்சிருவாங்க. ஓ தக்காளியா? இல்ல தக்காளியா? பால் தானே. தக்காளி மாதிரி ஆப்பிள் திங்கிறது. ஓ திங்கணும்பா. சாரி மாமா. முடியாது நான் சாப்பிட்டேன். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். சாப்பாடு போட்டு வேற நடக்கும் அது. இது என்ன? ஓ மாவு ஊதுறதுப்பா. அது யாரு ஃபர்ஸ்ட் இது முடிக்கிறாங்களோ. தெரியும் போது இருக்கு. தாக்கரேசி தாத்தா வர்றாரு. புள்ளி தானே போனோம், ஓட்டாங்க. கயர் போட்டி. நான் இதெல்லாம் ரிஸ்க் தான் வந்து போச்சு நினைச்சேன். இது நடக்கும். ஒழுங்கான இது கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப இதா கொடுத்துருக்கேன். முட்டா பழுகு முட்டா ஓ இது எத்தனை தடவை சொல்லி அதேதான். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் காலேஜ். இப்ப கயர் ஸ்ட்ராங்கான கயரை கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா அடி விழுந்திருக்கும். என்ன பண்றாங்க? ஓ பலூன் உடைக்கிறதுப்பா. என்ன இப்படி வச்சிருக்காங்க? பாத்து மட்டும் அடிச்சுக்க போடுங்க. எப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்பவே கண்ணை கட்டுது. அவன் என்னை தட்டி எழுப்பிட்டான். உள்ள தூங்கிக்கிட்ட கவாலைய ஐயோ. புரிஞ்சு விட்டுட்டான். அவன் சுத்தம் வாங்காம அந்த கவாலை தூங்க மாட்டான். இதான் நேரம். இந்த பேட்டை பாயிர நேரம். வீட்ல அடிக்க போறாங்க. அது அவருக்கு இது இது ஆள் அடிக்கிறான். அவன் கண்டிப்பா பலூன் அடிக்கலையா? எரிச்சு பேட்டை தரல அடிச்சு பல்லமாகி பெரிய அடிச்சா சார். என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பா. கண்டுபிடிச்சாரு. அப்படி அடப்பா. ஆளுங்க மத்தலாது. ஐயோ இவ்வளோ இல்லையா? ஒன்னியால் கரெக்டா பலூன் இல்லாத இடத்துல போறாரு. ஐயோ 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லி. ஏமா இங்க வாமா. இது என்ன? அதேதான். ஏமா வந்த உடனே ஒரே பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? ஓஹோ அப்பா ஐயே நிறைய பேர் அதே மாதிரி போட்டு போயிடுச்சுப்பா. லேசா தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. போயிட்டு யாரும் ரசிக்க முடியாது. ஆம்பா இது என்னடா எங்கேயோ கேட்டுருக்கீங்க? என்ன பண்ணோம்? அடிக்கணுமா? வயிறுல கட்டி விட்டுருக்காங்க. பால தட்டி தட்டி கொண்டு போகணும். என்ன கண்ணு டேய் செவல தாவுடா தாவே. கயர் தாண்டறதா? தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஓ உங்களை டம்மி ஆக்கிடுவாங்க. டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். இதெல்லாம் எனக்கும் நானும் மாட்டியிருக்கேன். அதுல கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. எல்லா குறஞ்சிட்டீங்க இருக்காங்க போல. தட்டு முட்டா இருக்கு. மெயின் உங்களுக்கு தெரியாதுல கயர் இருக்குன்னு நினைப்புலதான் நம்ம அம்மா புரியுது அவங்க கஷ்டம். எனக்கு புரியுது. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. ஓ அது கூடையில வச்சு போல. தட்டி தட்டி உள்ள தட்டுமா? ஓஹோ எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இது என்ன பசுமா? மிளகாவா? இது கும்பி பாகம்பா. இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா அதுவும் போறாங்களே. அந்த ஒரு சிவம்பாசுக்கு ஐயா வச்சிருப்பாங்களா? ஜூஸ் வச்சிருப்பாங்க. இது என்ன என்ன பண்றீங்க? பொட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ இது பாத்துருக்கேன். இது டிராயிங் வச்சிருப்பாங்க. இங்க எப்படி இன்டெலிஜென்ட்டா எங்கே போறீங்க?
உனக்காக கண்ணே உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். சூப்பர். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து 4th 5th படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் ஊரில் இது பண்ணியிருக்கேன். இந்த இந்த கயிறு வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்களா, இதெல்லாம் நான் ஸ்டேஜ்லேயே பண்ண வச்சு என்னை நக்கல் பண்ணாங்க. சின்ன பையனால இது தெரியல. இது அதுக்கப்புறம் பலூன் உடைக்கிறதுன்னு பின்னாடி கட்டி விட்டுருவாங்க. பலூன் ஒருத்தவங்களுக்கும் பலூன் சின்ன பசங்களுக்கு. அப்போ அந்த பலூன் உடைக்கிறது அது பயங்கர சண்டையா இருக்கும், செமையா இருக்கும். அது ஏன்னா குறி வச்சு நம்மளை அவுட் ஆக்க வைப்பாங்க. அது சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி இந்த முட்டாய் பொறுக்குதல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. முட்டாய் ஒரு இடத்துல ரவுண்டு போட்டு வச்சிருவாங்க. குட்டி பசங்கள்லாம் அப்போல்லாம் நான் என்ன தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிடிச்சிருப்பேன். போய் முட்டாய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஜெயிக்கணும்லாம் பார்க்கல, நம்மளுக்கு கிடைச்ச முட்டாய் போதும் அவ்வளோதான். நான் இந்த மாதிரிலாம் நான் கலந்துக்க மாட்டேன். இந்த கோலப்பொட்டி எல்லாம் போடுவாங்கல்ல, அவங்களுக்கு வேணா அந்த எடுபடி வேலை பாக்குறது அந்த மாதிரி பண்ணுவது, அதுலயுமே கலந்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாழை மரம் ஏறுவாங்க, நான் பார்த்திருக்கிறது. இந்த எண்ணெயெல்லாம் தடவி விட்டு அது மேல ஏறுவாங்க. பயங்கரம், அது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஆனா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கும்போது. ஜாலியா இருக்கும். அது வழுக்கி கீழே விழுவாங்க. எப்படியோ உரிச்சிட்டு ஒரு 2 பேர். அதே மாதிரி கபடி மேட்ச்லாம் வைப்பாங்க. ஆனா கபடி வந்து என்ன ஆகும்னா, அந்த ஊருக்குள்ளே நடந்துச்சுன்னா பிரச்சனை வராது. வேற ஊருக்கும் இந்த ஊருக்கும் போட்டின்னு வைப்பாங்களா, அது ஊர் பிரச்சனையாயிரும். அதனால அது வைக்க மாட்டாங்க மேக்சிமம். அது முன்னாடி வச்சாங்க, நானே பார்த்துருக்கேன். அது சண்டையாயிருச்சு, அதுக்கப்புறம் வைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நைட் டைம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாறுவடை போட்டி, அந்த ஏதாவது இது போடுவாங்க, நாடகம் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்க்க பாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் விரித்து உட்காந்துருப்போம். அப்போல்லாம் டிவிலாம் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதை பார்க்குறதுக்கே அப்படி கூட்டம். 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 6:45 போய் அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகம் வருது. ஆனால் இப்போலாம் அது போகிறது இல்லை. ஆமாம், இப்போ போகிறதும் இல்லை. இது இப்போ பண்ணுறதும் ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாடி கூட்டமே அவ்வளோ பேர். ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு கேமுக்கு நம்ம இப்போ வரோனாலே போதும் நிறைய பேர் இருக்காங்கன்னு அப்படி சொல்கிற ஒரு இதாகிடுச்சு. அந்த அளவுக்கு வருவாங்க. இப்போ என்னென்னா இருக்கிறவங்க வச்சே அந்த கேமே நடத்த அளவுக்கு கூட்டமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கம்மியாயிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்